என் குலதெய்வமான குழுந்தளமனை போற்றி, பெரிய கருப்பணசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். வணக்கம். திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தம் மட்டும் போதுமா அப்படின்னா நமது ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு இந்த பதிலை பார்ப்போம். பொதுவாக இப்போ திருமணம் அப்படின்னா உடனே போய் இந்த பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்னு ஆண் வீட்டாளர்களும் சரி பெண் வீட்டாளர்களும் சரி இந்த பொருத்தம் பார்க்கலாம்னு போகிறாங்க. அந்த பொருத்தம் அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சுட்டு சில ஜோதிடர்கள் சில புரோக்கர்கள் அப்படி தான் சொல்லலாம். அந்த திருமண புரோக்கர்லாம் வந்து இந்த மாதிரி 10 பொருத்தத்தை வந்து வச்சுட்டு 10க்கு 9 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது, 10க்கும் 10மே இருக்குது, திருமணம் பண்ணலாம், நல்லா இருக்குது அப்படின்றாங்க. திருமணம் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஏயா டைவர்ஸுக்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு நான் கேட்கல, இங்கே கேட்குறாங்க. இந்த காலத்தில் வந்து அத்தனை பேர்த்துக்குமே வந்து இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது வந்து ஜோதிடர்கள் வந்து நிறைய கிராஸ் கேள்வி கேட்க தொடங்குறாங்க. இப்போ எனக்கிட்டே வர்றாங்க, ஐயா நீ நட்சத்திர பொருத்தத்தை இப்போ பார்த்துருக்குற 10 பொருத்தம்னு எழுதி தர்றீங்க, ரைட்டு, நாங்கள் இந்ததை பற்றியே பேசலை, இதே மாதிரி பார்த்து 10க்கு 8 பொருத்தம் இருந்தது, 9 பொருத்தம் இருக்குது, இதெல்லாம் இப்படி திருமணம் ஆனது, இப்போ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இங்கே கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, அது ஏன்? ரைட்டு, அது நியாயமான கேள்வி, அது நியாயமான கேள்விதான். அப்போ இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் பார்க்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த நட்சத்திர பொருத்தம் இந்த 10 பொருத்தத்துக்கு பார்க்குறாங்க, 12 பொருத்தத்துக்கு பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா நிறையா சொல்லலாம். இப்போ வச்சுருக்கேன் புக்கில். இப்போ தினம் கணம் இந்த 10 பொருத்தத்தை அப்படி எடுத்துக்கிட்டாக்க தின பொருத்தம், கணம், மகேந்திரம், சிறிதீர்க்கம், யோனி, ராசி அதிபதி, வசியம், ரச்சு, வேதை, இப்படின்னு ஒரு 10 பொருத்தம் இருக்குது. இந்த 10 பொருத்தத்துலேயுமே வந்து எல்லாத்துலேயும் மார்க் பண்ணி நல்லாவே இருக்குது. 10 பொருத்தம் இருக்குது. தின பொருத்தம் 2 பேர்த்துக்குமே ஒரே மாதிரி, நட்சத்திரம் நல்ல பொருத்தம் தான் அப்படின்னு அப்படியே எடுத்துக்குவோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ஒரு காலப்புருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம் அப்படி எடுப்போம். அதில் வந்து மகர பெண்ணு தான், பெண் ராசிக்கு தான் இந்த நட்சத்திரத்தை வச்சு இப்போ ஒரு பெண் வந்து மேச ராசியில் பிறந்த, மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கும் 9 பொருத்தம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக சொல்லிக்கிறேன். மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த ஆணுக்கும் 2 பேரும் இணைக்கும் போது நம்ம நட்சத்திரம் பார்க்கும் பொழுது 9 பொருத்தம் இருக்குது. சரி, இந்த 9 பொருத்தம் பார்த்து ஓகே 9 பொருத்தம் இருக்குது, திருமணமாகி இந்த 9 பொருத்தம் ஆனவங்கள் எத்தனை பேர் சந்தோஷமாக வாழ்கிறார்கள்? நம்ம கோர்ட்டுக்கு இப்போ நம்ம இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இப்போ கூட போகணும், அது சொல்கிறேன். நம்ம இதுக்குன்னு அங்கே கோர்ட்டில் போய் அங்கே இருக்கிறவங்கள போய் சும்மா நம்ம கேட்டோம்னாவே உங்கள் ராசி என்ன, உங்கள் மனைவி ராசி என்ன, இல்லாட்டி பொண்ணு வீட்டுக்காரன்னா உங்கள் கணவரோட உங்கள் ராசி என்ன, உங்கள் கணவருடைய ராசி என்னன்னு அப்படி எடுத்தோம்னா இப்படி பொருத்தம்லாம் நம்ம பார்க்கும்போது நிறையா பொருத்தம் இருக்குது. அங்கே 2 பேர்த்துக்கும் உள்ள கட்ட பொருத்தத்தை பார்க்குறதில்ல. இந்த பொண்ணோடைய ராசி கட்டத்தையும் அந்த மாப்பிள்ளையோட ராசி கட்டத்தையும் 2ஐயும் இணைத்து இது பார்க்க வேண்டியதை நான் சொல்கிறேன். லக்னம் என்ன, உயிர் லக்னம் தான் மெயின். நம்ம இப்போ பார்க்குறது பொருத்தம் வந்து நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து, ராசியை அடிப்படையாக வைத்து நம்ம பொருத்தத்தை பார்த்துடுறோம். ஒரு லக்னத்துக்கு உயிர் தலை எல்லாமே மெயின் அப்படிங்கிறது லக்னம் தான். அப்போ லக்னம், இந்த பொண்ணுக்கு லக்னம் என்ன, ஆணுக்கு லக்னம் என்ன, அவர்களுடைய லக்னத்தோடைய எந்த கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்கிறது, சிந்தனை அங்கே தான்.
இந்த தினப்பொருத்தத்துக்கு வந்துடுறதில்ல, 2 பேருமே நட்சத்திரம் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரியே சிந்திப்பார்கள், ஒரே மாதிரியே பேசுவார்கள், அந்த இணக்கமாக இருக்கிறார்களா அப்படின்னா லக்னம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ இதே எடுத்துக்கலாம். இது ராசியாக எடுக்கிறத விட அப்படியே லக்னமாகவே எடுப்போம். இப்போ இந்த மேசத்தை சொன்னோம்ல, மேசம் வேகம், எதுலேயுமே அவசரம். இந்த மேச ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டாவே, மேச லக்னமாகவே எடுத்துக்கிட்டா அந்த இடத்துல செவ்வாயே தொடர்பு கொள்றார். செவ்வாயும் சூரியனுமே இருந்துட்டு போட்டுமே, ஆட்சி சூரியன் உச்சம். அவங்களுக்கு போய் மகர லக்கணத்தில் உள்ளவர், அவருக்கு அந்த இடத்துல சனியே கூட இருந்துட்டு போட்டோம், நடக்குமா? அதான் கேள்வி. சனி நிதானமானவர், சோம்பேறியானவர், மந்தமானவர். அங்கே செவ்வாய் எதுலையுமே வேகம், அவசரம். சூரியன் தலைமை, நான் தான். எப்படி ஒத்து வரும்? உதாரணத்துக்கு தான். அப்படி இருந்தால் தொடர்பு கொள்ளும் பொழுது 2 லக்கணத்துலையுமே 2 சண்டைக்காரங்க தொடர்பு கொண்டுக்கிட்டு 2 அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டு வாங்கிக்கலாம், இல்லை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு போவாங்கிக்கலாம். அப்போ மேச லக்கணத்தில் இருந்து நம்ம எண்ணும் போது 10வது இடமா வரும். காலபுருஷ தத்துவப்படி 10வது இடம் தான் வரும். அப்போ அந்த 10ஆம் இடத்துல இங்கே சனியா மேசத்திலே தொடர்பு கொண்டாலும் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அங்கே மேசத்திலே விட்டு நாங்கள் நீச்சம் ஆயிடுறாரு. அந்த இடத்துல சனியை போட வேணாம் சொல்கிறேன். ஒவ்வொரு லக்கணத்தில் எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது அந்த இடத்தில். சரி, இப்படி தொடர்பு கொள்ளும் போது தசா புத்தி கோடி வந்துடணும். இந்த அஷ்டமச்சனி 7.5 சனிலாம் கூட கடந்து போயிடலாம். மோசமான தசாபுத்திகள், மோசமான தசாபுத்தி அப்படின்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் மரகாதிபதி பாதகாதிபதி, இதோடைய தசாபுத்தி 2 பேர்த்துக்கும் வருதா? ஒரு ஆளுக்கு நல்லது வந்தாலும் கொஞ்சம் சுமாராக அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம். 2 பேர்த்துக்குமே ஏட்டிக்கு பூட்டியாக வருது. 2 பேருமே அங்கே செயலு 8ஆம் இடத்துக்கு அதிபதியோட தசாபுத்தி வந்தால் போதும். செயலு கோர்ட்டு தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே இல்லற வாழ்க்கைக்கு இல்லை, இங்கே கோர்ட்டில் தான் பாக்கி. பாகனால் நம்ம பார்க்கும் பொழுது லக்னம் என்ன தசாபுத்தி இருக்குது, 2 ராசி கட்டத்தையும் பேஸ் பண்ணி அந்த 2 கட்டத்துலேயுமே எந்த பாவகத்தில் எந்தெந்த கிரகங்கள் தொடர்கிறது. இப்போ ஒருத்தர் ராசி கட்டத்தில் இருக்கும்போது ஒரு கட்ட 5ஆம் பாவகம் எடுத்துக்குவோம். அங்கே பாவர் தொடங்கும் போது அதே பாவகத்தில் இன்னொரு பாவரும் இங்கே ஒரு பெண்ணோட ஜாதகத்தை எடுக்கிறோம். ஃபஸ்ட் பெண்ணை தானே பார்க்குறோம். பெண்ணோட ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் அதாவது புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதில் இங்கே என்ன போட்டுருவாங்கன்னாக்கும் அதுக்கு மகேந்திர பொருத்தம் அப்படிங்குவாங்க. மகேந்திர பொருத்தத்தை அதாவது 9 10 பொருத்தம் இருக்குல்ல, மகேந்திர பொருத்தம் இருக்குது. அப்போ குழந்தையெல்லாம் பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அங்கே குழந்தை பிறக்கிறோன்னா 5ஆம் இடத்துக்கு அதிபதி என்ன, குருவோடைய நிலப்பாடு என்ன. இப்போ குழந்தையில எத்தனையோ ஒரு டைவர்ஸ் ஆகிட்டு இருக்குல்ல, அதுக்கு தான் இங்கே ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறோம். அப்போ குரு வலுவாக இருக்கா, 5ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ பெண்ணோட ஜாதகத்தில், இப்போ பெண்ணை பற்றி பேசும்போது பெண்ணோட ஜாதகம் 5ஆம் இடத்துக்கு அதிபதி கெட்டு போய் குருவும் கெட்டு போய் இருக்கிறார். அப்போ அந்த இடத்தில் குழந்தை தாமிதம், குழந்தை இல்லை அப்படிங்கிறது ஒரு மாதிரி வந்துடுது. இங்கே எல்லா பொருத்தமும் இருக்குது. அப்போ அந்த இடத்தில் மாப்பிள்ளையோட ஜாதகத்தை 2ஐயும் மேட்ச் பண்ணணும். குரு பார்க்கிறார் இந்த 5ஆம் இடத்தை, இல்லை 5ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார், வலுவாக இருந்து தொடர்பு கொள்கிறார், உறுதியாக குழந்தை இருக்குது. 4ஆம் இடம் ஒவ்வொரு பாவகத்துக்கு வந்துடணும். 2ஆம் இடம் இப்போ லக்கணத்துக்கு பார்த்துட்டோம். 2ஆம் இடங்கும்போது பேசுகிறது, பொருளாதாரம், உணவு பழக்க வழக்கங்கள். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு காரத்தை தான் சாப்பிடுவார், ஒருத்தருக்கு இனிப்பு தான் பிடிக்கும். எதிரும் பொதிரும். ஒருத்தர் தோற்பு கசப்பாக சாப்பிடுவார், ஒருத்தர் அது பக்கத்திலே வரமாட்டார். இதனால சண்டை வரும். எனக்கு பிடிக்கிறது நீ சாப்பிட மாட்டேற, உனக்கு பிடிக்கிறது நான் எப்படி வைக்கிறது, அப்படி இப்படின்னு. ஒவ்வொரு பாவகம். அப்போ நம்ம சாப்பாடுகளெல்லாம் விட்டுருங்க, அது கூட நமக்கு எடுக்கலாம். மெயினாக பார்க்க வேண்டியது தாம்பத்திய சுகம். இப்போ யோனி பொருத்தம் இருக்குது. இந்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய இடம் யோனி பொருத்தத்தை நம்ம பார்க்குறோம். ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை. அங்கே தப்பே வரல. 12ஆம் இடம் எப்படி இருக்குது, சுக்கிரன் எப்படி இருக்குது,
ஏன்னா இதனாலலாம் வந்து இங்கே பிரச்சனை வரக்கூடிய இடத்துனால அதனால நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். தாம்பத்திய சுகத்தினாலேயே வந்து பிரச்சனைகள் வந்திருக்கு. ஒருத்தருக்கு அந்த இதில் நாட்டம் இருக்காது, ஒருத்தருக்கு அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு 12ஆம் இடத்தோட பாவக்கிரகங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கும், ஒருத்தருக்கு சுபக்கிரகங்கள் சம்பந்தம் இருக்கும், ஒருத்தருக்கு கொஞ்சம் அது என்ன சொல்ல வர்றேன்னா அந்த இடத்துல அது தப்பாயிருமா அப்படின்னு நான் பார்க்குறேன். சரி இருந்தால் பார்ப்போம். ஒருத்தருக்கு அந்த தாம்பத்திய சுகம் இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும், ஒருத்தருக்கு அதில் நாட்டம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி ஜாதகத்தெல்லாம் இணைக்கலாமா அப்படின்னா இணைச்சோம்னா இங்கே பஞ்சாயத்து வரத்தான் செய்யும். அப்போ 2 ராசி கட்டத்தையும் வச்சு மேட்ச் பண்ணி எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறது அதுக்கு எல்லாத்தையும் இப்போ பார்க்க முடியாது, எல்லாம் ஒத்து வராது. எது முக்கியம், மெயினான தேவைகள் என்ன? சரி, இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கிற தசாபத்தி என்ன? ஒழுக்கத்தை பற்றி பெண்ணை விட்டுருவோம், ஏன்னா நம்ம பெண்களை வந்து குறை சொல்ல வேணாம். ஒரு ஆணவை எடுப்போம். ராகு தசை நடக்குதுன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு தான் இருக்கேன். அந்த ராகு தசை நடக்கும்போது ராகு கூட செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கார், சூரியன் சம்மந்தப்பட்டிருக்கார். அது ஒரு கெட்ட பாகமாக இருக்கிறது. அவர் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா? தெரியாமல் ராகு தசை நடக்கிறது 8ஆம் பாவகமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கெட்ட பாவகம் 12ஆம் பாவத்தை எடுப்போம். அங்கே செவ்வாய் சம்பந்தப்பட்டிருக்கிறார், சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். ராகு உடன் சுக்கிரன் தொடர்பு, செவ்வாய் தொடர்பு, 12ஆம் இடம், எந்த லக்கணமாக வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கே சுக்கிரன் கூட சூரியன் தான் இருப்பாங்க. அப்போ சூரியனும் கூட போடுங்க. ராகு தசை நடக்கிறப்ப கண்டிப்பாக இவர் ஒழுக்கம் இல்லாதவராக வருவார், பெண்கள் தொடர்பு இருக்கும், அப்போ பஞ்சாயத்து வரும். இந்த மாதிரி இப்படி பொருத்தம் நம்ம 9 பொருத்தம் பார்த்துட்டோம். அது நான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே நான் சொல்லிக்கிட்டு வருவேன் அதிகம் உள்ள பொருத்தத்துக்கு. நான் உதாரணத்துக்கு தான் முதல் ராசியை எடுத்தது. அப்படி இருக்கும் பொழுது வேறு பெண்ணோட தொடர்பு உள்ளவருக்கு, இப்போ ராகு அப்படின்னா அந்நிய பெண்ணு, அந்நிய ஜாதி, இதை மூடி மறைச்சு நம்ம ஜாதியிலே ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிடலாம் அப்படின்னு பெண் வீட்டார்கள், மாப்பிள்ளை வீட்டார்கள் அதை மறைச்சிட்டு அதை முழு பூசணிக்காயை சோத்தில் போட்டு மூடுறாண்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதை மறைச்சி அதை மேக்கப்பு பண்ணி ஒரு பொண்ணை அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாகி போயிடும், 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் நடத்திடலாம் அப்படின்னு அங்கே கல்யாணம் நடத்துவார்கள். வந்தோடனே எப்படின்னாலும் வெளியே தெரியத்தானே வரும், தெரிஞ்சவனே பஞ்சாயத்து ஆகும். இப்போ இதை கவனிக்கணும். இப்போ நான் இங்கே சொல்கிறது வந்து ஒரு 1% தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜோதிடத்தில் நிறையா விஷயங்கள் கவனிக்கணும். நான் 10 பொருத்தத்தை இந்த இடத்துல வந்து நான் குறையாக கொண்டு வரல. 10 பொருத்தம் பார்க்கலாம், அது ஒரு மார்க்குக்கு. இது மட்டும் பத்தாது, போதாது. இதை பார்த்த உடனே இப்போ இந்த மாதிரி ஒரு புக்கு வச்சுருக்காங்க, இந்த மாதிரி அதை காமிச்சிடலாம். அது நான் அட்டை போட்டிருக்கேன். இந்த மாதிரி புக்கு ஒன்று வச்சுக்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு கட்டப்பையில் இப்போ இந்த ராசி இருந்ததுன்னு இல்லாட்டி இப்போ செல்ஃபோன்லேயே வந்து இப்படி போட்டோம்னாவே தமிழ் காலண்டரு, நித்ரா காலண்டரு இதெல்லாம் வந்துடுது. திருமண மேட்சிங் பார்த்தோம்னா வந்துடுது. அப்போ இந்த 10 பொருத்தத்தை பார்த்த உடனே எனக்கு என்னத்துக்கு ஜோதிஷருக்கு போய் ஒரு 100-200 ரூபா கொடுத்துக்கிட்டு நமக்கு தெரியாததா அப்படின்றாங்க. அது முற்றிலும் தவறு. ஒரு ஜோதிடர் இருக்காருன்னா அவர் வந்து நிறையா விஷயங்கள் பார்க்கணும். இது வந்து அவங்க ஆயுள், அவர் வாழ்க்கைக்கே வந்து பிரட்டி போடக்கூடிய ஒரு காலங்கள், ஒரு 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 முன்னேற்றமான அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கக்கூடிய ஒரு இது ஆணும் பெண்ணும். அப்போ நம்ம சரியாக ஒன்றுமே பார்க்கல, அவங்க திருமணம் பண்ணி நல்லா இருக்காங்க. ஆனால் அவங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்கும். லக்கணத்தில் 2 பேர்த்துக்கு லக்கணத்துக்கும் ஒரே மாதிரி கிரகங்கள் தொடர்பு இருக்கும். 2 பேர் ஒரே மாதிரி பேசுவாங்க. அவர் எனக்கு இனிப்பு தான் பிடிக்கும்னா மனைவிக்கு இனிப்பு தான் பிடிக்கும். அவர் எனக்கு காரம் தான் பிடிக்கும்னா இதுவும் காரம் தான் பிடிக்கும். அவர் அதாவது வேணாம்னா இது வேணாம் தான். சரி, இது ஆப்போசிட்டாக இருக்குது, அவருக்கு அது வேணாம்னா இதுக்கு வேணும். நீ உனக்கு வேணாம்னா நீ போ, எனக்கு வேணும் அப்படிங்க. உனக்கு வேணாம்னா நீ போவே, எனக்கு பிடிக்கிறத நான் சாப்பிட்றேன், உனக்கு பிடிக்கிறத நீ சாப்பிடுவேன். ரெண்டுமே. நான் சாப்பாட்டை பற்றியும் பேசலை, எந்த விஷயத்திலுமே எதிரும் புதிருமாக கருத்துக்கள் வேறு வேறையாக இருக்கும். எத்தனை வீட்டில் பார்த்துருக்கோம்.
கணவன் மனைவிலாம் வந்து இப்போ அந்த யோனி பொருத்தத்தை பற்றி பார்க்கணும்னா அது ஒவ்வொரு பொருத்தத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது. நம்ம இப்போ கண பொருத்தம் இப்போ தினம் கணம்னாக்கும் 2 பேருக்கும் உள்ள ஒரு 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா, அவங்களுடைய புத்தி எப்படி இருக்கும், செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதுதான் நம்ம லக்கணத்தை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். மகேந்திரன் குழந்தை இருக்குது, அப்புறம் சிறிது இருக்கும், எல்லாத்துக்கும் இந்த பொருளுக்கெல்லாம் சேர்க்கறது அது இதுனா அப்போ 10ஆம் பாவகம் 2ஆம் பாவகத்துக்குள்ளே வேலைக்கு போயிடணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம வருமானத்தை தான் பார்க்கணும். இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் ஆணுக்கு, அதைத்தான் இப்போ வேலையே இருக்காது, கல்யாணம் பண்ணிட்டு அப்போ சரியாகி போயிருந்துருப்பாங்க. அங்கே அவருக்கு தொழிலுக்கு இப்போ என்ன தசா எல்லாத்துக்கும் இப்போ நடப்பு என்ன கோச்சாரத்தை வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது அன்றைய கோச்சாரத்தை வச்சு பலன் சொல்லலாம். அது வந்து இந்த அஷ்டமச்சனி ஏழச்சனி அப்புறம் அந்த ராகுக்கேது இது வந்து வருட கிரகங்களை வைக்கலாம். அன்றைய கிரகங்கள் வர்றதுக்கு நம்ம ஜோதிடத்தில் வந்து எந்த கிரகம் எதோட போகுதோ அதுக்கு அன்னைக்கு பலனை சொல்லிடலாம். கோச்சாரத்தை எடுத்துக்கலாம். தசாபுத்தி நல்ல தசாபுத்திகளாக வருதா, இல்லை இவருக்கு வந்து பாதகாதிபதி மாரகாதிபதி அஷ்டமாதிபதி இந்த சஷ்டாதிபதி இப்படி 6 8 இந்த 12 மோசமானது இப்படி இருக்கா, கெட்டு போன கிரகங்களுடைய தசாபத்தி வருகிறதா, ரொம்ப நிறைய விஷயங்கள் கவனிக்கணும். எடுத்த உடனே நம்ம வாட்டில் 10 பொருத்தத்தில் 9 இருக்குது. இப்போ நம்ம மேஷத்துக்கு சொன்னோம். இப்போ அடுத்தது ஏதாவது என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ எடுத்துருவோம். இப்போ ரிஷபராசிக்கு கார்த்திகை நட்சத்திரம் பெண்ணுடைய நட்சத்திரம் இப்படி எடுப்போம். ஒரு உதாரணம் சொல்லும்போது எது வருதோ அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ பெண்ணுக்கு வந்து பெண்ணின் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி. அதுலேயே வந்து அதிகமான 9 பொருத்தம் உள்ளது என்னன்னு கேட்டிங்கனாக்கும் சதய நட்சத்திரம் கும்பத்துக்கு அப்போ வந்துடும். அதுவும் 10ஆம் இடம் தான் வருது. அந்த ராசிக்கு இந்த ராசி 10ஆம் இடம் வருது. ரிஷபத்துக்கும் கும்பத்துக்கும். அப்போ ரிஷபத்துக்கும் கும்பத்துக்கும் சனிக்கும் சுக்கிரனுக்கு 2 பேர் நண்பர்கள். ராசிக்கு 2 பேருமே நண்பர்கள் தான். லக்கணம் என்ன? இப்போ இதே லக்கணத்தை வந்து இங்கே 7ஆம் இடம் தானே வருது. சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக போட்டுக்கும். சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு கலச்சித்திரமாக வர்றது 7ஆம் பாவகமாக வர்றது கும்பம் தான். இப்போ சிம்ம லக்கணத்தையும் கும்ப லக்கணத்தையும் இணைக்கலாமா? தாராளமாக இணைக்கலாம், அங்கே தவறு கிடையாது. அந்த இடத்தில் அடுத்த கட்ட கேள்விகள், கும்பத்துக்கு அதிபதி சனி அங்கே இருக்கலாமா? கும்பத்தில் ஆட்சியாக இருக்கலாம், ரைட், இருக்கிறார். இங்கே சிம்மத்துக்கு அதிபதி சூரியன் ஆட்சியாகவே இருக்கிறார். இந்த இடத்தில் ராகுவும் செவ்வாயும் தொடர்பு கொள்கிறார்கள். அது ஆணாக இருக்கட்டும், ஆணு சிம்மமாக இருக்கட்டும், அல்லது பெண்ணே சிம்ம ராசியாக இருக்கட்டும். கும்ப ராசி கிடையாது, லக்கணம். சாரி, அந்த நம்ம இப்போ எடுத்தது வந்து ரிஷபத்துக்கும் கும்பத்துக்கும் நம்ம எடுத்திருக்கோம். அதே கும்ப லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் லக்கணம் எடுத்து நம்ம மேட்ச் பண்ணி இங்கே இணைக்கிறோம், ஆணையும் பெண்ணையும். அந்த லக்கணத்தில் ராகு இங்கே சனி ஆட்சியாக இருக்கிறார், அங்கே சூரியன் ஆட்சியாக இருக்கிறார். இவர்களுடன் சனி சூரியனுடன் இங்கு செவ்வாய் ராகு தொடர்பு கொண்டால் எப்படி இருக்கும்? 2 பேர்த்து ஜாதகத்திலையும் இப்போ கும்பத்தில் தூக்கி வேணாலும் செவ்வாயை போடுங்க, இல்லாட்டி செவ்வாயை தூக்கி சூரியன் கூடயே போடுங்க. சிம்மத்துக்கு அருமையாக இருக்கும். அவர் நல்லா வலுவாக வேகமாக இருப்பார், இதாகவே இருப்பார். இங்கே ராக தூக்கி சனி கூட போடுங்க, தொலைஞ்சிச்சு, சொல்லவே தேவையில்லை. இந்த இடத்துல குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கும், அது வேற. இங்கே எங்கேயார் குரு இருந்து கொண்டு இவர்களோடு தொடர்பு கொண்டால் மாறும் பலன். நான் இதெல்லாம் கவனிக்கணும். அப்போ தசா புத்திகள் வருகிறது, சொல்லவே தேவையில்லை. இப்போ இங்கே சூரியன் எதுவுமே நான் தான் தலைமை, நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும். இங்கே சனி இங்கே நிதானமாக இருப்பார், என்னடின்னு அவசரமாக இருப்பார். உள்ள பெண்ணை போட்டுக்குவோம். சூரியன் சிம்மத்துக்கு பெண் ராசி இப்படி தான் இருக்கணும். சிம்ம லக்கணம் பெண்ணு, செவ்வாய் இருக்கார், சூரியன் செவ்வாய், அவசரம் தலைமை எதுலையுமே நான் சொல்கிறதான் கேட்கணும். இங்கே சனி கொஞ்சம் சோம்பேறித்தனமான ஆண்,
கொஞ்சம் நிதானமான ஆண். அங்கே ராகு வேறு இருக்கிறேன். பவர்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போது ரெண்டுக்கு மல்லு கட்டிக்கிட்டு உருளும். அது வேகம், கோபம், ஸ்பீடாக இருக்கும். நான் தாங்கும். இது எல்லாமே கொஞ்சம் மந்தமாக இருக்கும், நிதானமாக இருக்கும். எதுலேயுமே இந்த அது நீட்டாக இருக்க ஆசைப்படும். இது கொஞ்சம் எப்படி வேணாலும் வரலாம். ஒரு லக்கம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, 2 வேகத்துக்கு அங்கேயே சண்டையாகும். இவனை வேறு அந்த பொண்ணு சிம்ம ராசி லக்கணக்காரமாக சொல்லணும், இந்த ஆளை என்னைய கட்டி வச்சு எங்கள் அப்பையன் குடும்பத்தில் கட்டி வச்சு என் உயிரை வாங்குறாங்க. மேட்ச் ஆகாது. இதே சுபக்கிரகங்கள் தொடர்புடைகிறது. அந்த இடத்துல லக்னாதிபதி 2 பேர்த்துக்குமே இல்லை, மாறி மாறி இருக்கிறார்கள். லக்கணத்தோட 2 லக்கணத்துக்கும், ஒரு லக்கணத்தில் சுக்கிரன், ஒரு லக்கணத்தில் குரு இருக்கட்டும், இல்லை ஒரு லக்கணத்தில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் குரு இருக்கட்டும், அங்கே சூரியன் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கும்பத்தில் எடுக்கும்போது அந்த கும்பத்தில் குரு இருக்கட்டும், சனியை தூக்கி அப்படியே மீனத்தில் போடுங்க, பரிவர்த்தனை யோகம். லக்னாதிபதி 7ஆம் பார்வையாக அப்படியே இந்த கட்டத்தில் இருந்து அங்கே சிம்மத்தை சூரியனை பார்க்கிறார். ஓகே, இந்த 9 பொருத்தம் இருக்கும்போது அவங்க நல்லா இருப்பாங்க. நான் சொன்ன அந்த பாவக்கிரகங்கள் இருக்கும்போது இங்கே பஞ்சாயத்து ஆகுது. சரி, இதுக்கு தசாபுத்தி வந்துடணும். அந்த தசாபுத்தி இல்லைன்னா அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். டிங்னு அந்த அந்த செவ்வாய், சூரியன், இங்கிட்டு ராகு, சனி ஏதாவது வந்துச்சு. சனி வந்துச்சுன்னா 19 வருஷம், ராகு வந்தால் 18 வருஷம், தொலைஞ்சிச்சு வாழ்க்கை. அதாவது பாவக்கிரகங்கள் தொடர்புள்ளும் பொழுது, இதில் சுபக்கிரகங்கள் இருக்கும் பொழுது இதெல்லாம் மாறி இந்த லக்கணத்தோட நல்ல கிரகங்கள் தொடர்பு கொள்கிறது. இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கு 5ஆம் பாவகம், பொருளாதாரம் 2ஆம் பாவகம், ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். தொழிலுக்கு 10ஆம் பாவகம், இதெல்லாம் அது ஒவ்வொன்றுக்கும் அதெல்லாம் தொடர்பு கொள்ளும்போது அது சரியாயிரும். லக்கணங்கள் சரியாக இருக்கா? இதில் நான் ஜோதிடத்தில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம்தான். எவ்வளோ அப்படின்னா ஒரு 5% கூட பேச முடியல. நிறையா விஷயங்கள் பார்க்கணும். இப்போ நேரடியாக வந்துட்டாங்க, இல்லை என்கிட்ட ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பார்ப்போம். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஐயா 2 பேருமே சந்தோஷமாக இருப்பாங்களா? லக்கணம் கரெக்டாக இருக்குது. அப்படி பார்த்தோன்னே இருப்பாங்கம்மா. ஐயா மாப்பிள்ளைக்கு வேலை பொருளாதாரம்லாம் இருக்கா இப்போ? அப்படியா? இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது? அவர் எந்த பாவகத்தோட தொடர்பு கொள்குது? வருமானம் வந்துக்கிட்டு இருக்கா? அம்மா அப்பா வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, இல்லை இப்போ கொஞ்சம் கம்மியாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டம் இந்த தசாபுத்தி வர்றப்போ அவர் கண்டிப்பாக வருமானம் வரும். ஐயா 2 பேரும் குழந்தைகள் பிறக்குமா? 5ஆம் பாவகம். 2 பேர்த்துக்குமே மேட்ச் பண்ணணும். 2 கட்டத்தையும் பக்கத்தில் வச்சுக்கணும். 2 பேர்த்து கட்டத்தையும் வச்சுக்கணும். 2 பேர்த்துக்கு தசாபுத்தி 2 ஜாதகத்தை அப்படியே கடகடன்னு உருட்டணும். 2 சரியாக வருதா? ஐயா 2 பேரும் இந்த தாம்பத்திய சுகத்தில் ஏதாவது ரைட்டு ஒழுக்கம். நான் பெண்ணை குறைய சொல்ல மாட்டேன், ஆணுக்கு வந்துடுவோம். ஏன்னா பெண்கள் நம் நாட்டு கண்கள், நம்ம குலதெய்வம் கும்பிட்றதெல்லாம் பெண்கள் தான். அதில் சில காலக்கேடு, காலத்தின் கொடுமையினால் சில தவறுகள் நடந்துருது. அதை நான் நியாயப்படுத்தவில்லை. நம்ம ஆண்கள் நம்மளை பற்றி பேசிக்கலாம். அப்போ ஆண்கள் ஒழுக்கமாக இருக்கிறாரா? ஒழுக்கக்கேடாக இருக்கிறாரா? குடிகாரனாக இருக்கிறாரா? சூதாட்டமாக இதில் போய் அடிமையாக இருக்காரா? நிறையா விஷயங்கள் இதில் பார்க்கலாம். இன்னும் நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ இதெல்லாம் எவ்வளோ விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு. எத்தனை பாவம் எந்த இடத்துல போய்கிட்டு இருக்கு, கோச்சாரம் என்ன ஆகிட்டு இருக்கு, திசாபுத்தி என்ன போய்கிட்டு இருக்கு, அவர் லக்கணத்தோட யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறாங்க. ராசி லக்கணம் தான் மெயின். உயிர் உதயம் லக்னம், இதுதான் அந்த உயிர் இந்த உதயங்கிறதெல்லாம் லக்கணத்தை தான் நான் சொல்கிறேன். லக்னம் தான் மெயின். லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், லக்னத்தோடு யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார், நல்லா இருக்காரா? அப்புறம் சில பேர்லாம் கேட்பாங்க ஆயில் எப்படி இருக்குது சாமின்னு. ஆயில் இப்போ 8ஆம் இடம் சனி அதெல்லாம் பார்க்கலாம். ஆயில் அந்த பகவான் தீர்மானிக்கிறதான். அப்புறம் நான் 10 பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணேன். ஆயில் அது வேறு மாதிரி. அது எப்படியாப்பட்ட ஜோதிடராக இருந்தாலும் கண்ணில் என்ன தான் நல்லா முழிச்சு இப்படி பார்த்தா கூட வெறிச்சு வரைக்கும் பார்த்து சொன்னால் கூட நம்மளை கண் அவ்வளோவெல்லாம் சொல்ல முடியாது. இவர் நாளில் செத்து போயிடுவாரெல்லாம் சொல்ல முடியாது. அது தவறு. நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது.
இந்த 10 பொருத்தத்தை பார்த்த உடனே இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது தான். இப்போ அவசரம் வேண்டாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட உட்கார்ந்து 2 ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து எந்தெந்த பாவகத்துக்கு எப்படி இருக்கு. நான் ரச்சு பொருத்தம் இல்லாதவங்களே நான் நினச்சிருக்கேன். என்ன சாமி பெரிய குண்டா போகிறீங்களா? கண்டிப்பாக திருமணம் நடந்திருக்கு. என்னுடைய அனுபவத்தில் என்னை நம்பி ஜோதிடம் பார்க்குறவங்கள்ட்ட அந்த ரச்சு பொருத்தமே இல்லை, திருமணம் பண்ணலாமா அப்படிங்கும்போது ராசி கட்டத்தை 2 கட்டத்தையும் மேட்ச் பண்ணி எல்லா பாகத்தையும் பார்த்து திருமணம் நான் நடத்த சொல்லியிருக்கேன். திருமணம் நடந்திருக்கு. குழந்தை குட்டியோடு நன்றாக இருக்கிறார்கள். இருக்காங்க. ஒரு டாக்டருக்கு நான் அந்த அம்மா டாக்டர் தான், அவரும் டாக்டரு. அவங்களுக்கு நான் ரச்சு பொருத்தம் இல்லை, நான் பொருத்தம் பார்த்து ஒரு குழு கொடுத்துட்டேன் டாக்டர்னு. பொருத்தம் பார்த்து அந்த 10 பொருத்தமும் இல்லை, அந்த ரச்சு பொருத்தமே இல்லை. அப்போ அதில் தொடர் ரச்சு, கழுத்து ரச்சு, சிற ரச்சு, அது நிறையா இருக்குது. அது அந்த டாபிக்லாம் போக வேணாம். அப்போ அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. என்னை நம்பி திருமணம் நடத்தலாம். இந்த அவங்களுக்கு 2 மணி நேரம் கிளாஸ் மாதிரி எடுத்து இந்த பாவகத்துக்கு இந்த பாவகம் இப்படி இருக்குது, குழந்தை பாக்கியங்கள், வருமானம் வருது, 2 பேர்த்துக்கும் வேலையெல்லாம் இருக்குது, 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி சிந்தனைகள், பேச்சுகள், இப்போ லக்கணத்தை சொன்னோம்ல, இந்த மாதிரி பார்த்து திருமணம் நடந்திருக்கு, குழந்தையோட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு அவங்க இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கணும். இப்போ நம்ம பொருத்தத்தை நான் 10 பொருத்தத்தை நான் தவறுன்னு இந்த இடத்துல நான் சொல்ல வரல. அது பார்க்கலாம். அது மட்டும் பார்த்தால் பத்தாது. அந்த ராசி கட்டத்தை லக்னம் என்ன ஒவ்வொரு பாவத்தையும் திருமணம் எதுக்கு பண்ணுறோம்? குழந்தை. அதுக்குள்ள 5ஆம் பாவகம் தாம்பத்திய சுகம், 12ஆம் பாவகம் சுக்கிரன், ஆயில் சனி 8ஆம் பாவகம். ஒவ்வொன்றுக்கு வந்துடலாம். பொருளாதாரம் 2ஆம் பாவம் 10, வாக்கு ஒழுக்கம் 4ஆம் இடம், அந்த இப்போ நடத்துக்கிற திசை அது 5ஆம் பாவத்தோட தொடர்பு இருக்கா, காதல் இருக்கா, ஐயோ நிறைய விஷயங்கள் காப்பாங்க. அதாவது இங்கெல்லாம் சொல்ல முடியாது. இங்கே ஜாதகம் பார்க்க வர்றவங்க, அந்த பொருத்தம் பார்க்க வர்றவங்க, அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் நிறைய ஒவ்வொருத்தர்கள் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அதுக்கு தான் ஜோதிடர் நம்ம அந்தந்த பாவகத்தை பார்த்து அது எப்படி இருக்குது. பொண்ணோடைய அம்மா தான் கேட்கும், ஐயா சாமி அந்த பையன் வேறு பொண்ணோட எதுவும் தொடர்பு இருக்கா அப்படிங்குவாங்க. அப்போ நம்ம எதில் பார்க்குறது? ஓஹோ 5ஆம் இடத்துல ஏதாவது மோசமாக இருந்து தசாபுத்தி நடக்குதா, இல்லை நல்லா கிளியராக இருக்கா. நம்ம 4ஆம் இடத்துக்கு போயிடக்கூடாது ஒழுக்கத்துக்கு. இப்போ என்ன நடக்குது அது சரிம்மா நல்லா இருக்கு. ரொம்ப மோசமாக இருந்தால் அது சொல்லிட வேண்டியதான். ஏம்மா கொஞ்சம் இதாக இருக்குது, இதுக்கப்புறமா சரியாயிருவார், கொடுக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி.